தூத்துக்குடி செல்வநாயகபுரம் பகுதியில் பட்டப்பகலில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனத்தில் இருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதன்கிழமையன்று செல்வநாயகபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சமையல் சிலிண்டர் விநியோகம் செய்ய வந்த ஊழியர் சாலையோரம் வாகனத்தை நிறுத்தினார். பின்னர் அவர் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்ற நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஒரு சிலிண்டரை திருடிக் கொண்டு தப்பியோடினர். செங்கல்பட்டில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் மின் சாதனங்கள் எரிந்து சேதமடைந்தன. புதிய பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள வணிக வளாகத்தில் முதல் தளத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி செயல்படுகிறது. காலையில் வங்கியை திறப்பதற்கு முன்னதாகவே உள்ளிருந்து கரும்புகை வெளியேறியது. இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கணினிகள், ஏசிகள், மின் விசிறிகள் என பெரும்பாலான மின் சாதனங்கள் எரிந்து சேதமடைந்தன. கொடைக்கானலில் அரசு பேருந்தில் பார்சல் பொருள் எடுத்துச் செல்ல 200 ரூபாய் வசூலிப்பதாகவும் ஆனால் அதற்கு டிக்கெட் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வண்டி பிரைவேட் வண்டி வரும் 80 ரூபா கூட கொடுத்தோம். இல்ல 200 ரூபா கொடுத்துறாங்க. அதுக்கு பில்லு கேட்கறோம், வேற ஒண்ணும் கிடையாது. டிக்கெட் கேட்கறோம். டிக்கெட் உங்ககிட்ட எப்படி கொடுப்போம்? நாங்க அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், பில்லு வைக்கணுமா? இது குறித்து கொடைக்கானல் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மேலாளரிடம் விசாரித்த போது அவசர தேவைகளுக்கான பார்சல் பொருளுக்கு டிக்கெட் வழங்காமல் பணம் வசூலித்தது உறுதியானால் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் 2 யானைகள் உலாவிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதன்கிழமை இரவு பன்னிமடை கணபதி கார்டன் பகுதிக்குள் பெரிய தந்தத்துடன் ஒரு யானையும் அதன் பின்னே ஒரு பெண் யானையும் சாவகாசமாக நடந்து சென்றன. வீட்டில் வளர்க்கப்பட்ட வாழை மரத்தை பிடுங்கி தின்றபடி அவை தெருவில் நடந்து சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. யானைகள் நடமாட்டம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் கண்காணிக்க கோரிக்கை விடுத்துள்ளது. வணிகர்களின் கடை வாடகைக்கு 18% வரி விதிப்பு முறையை எதிர்த்து அடுத்த மாதம் 11ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார். அது இப்பொழுது இணக்க வரி செலுத்துகின்றவர்களும் அவர்கள் கடைகளுக்கும் வாடகை கட்டக்கூடிய நிலையில் அதை கட்டாயப்படுத்தி ஜிஎஸ்டி கட்டப்பட வேண்டும் என்று அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு அதை முதல் கட்டமாக வருகின்ற 11ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 5ஆம் தேதி டெல்லியில் அனைத்து மாநில வணிகர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். தென்காசி மாவட்டம் பல்லம் சிலுவை மூக்கு அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் வீணானது. செங்கோட்டைக்கு செல்லும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் ஆறுபோல் சாலையில் ஓடியது. இவ்வழியாக கேரளாவுக்கு செல்லும் கனரக வாகனங்களால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாநகரில் 8 கிலோ கஞ்சாவுடன் 7 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் ஒடிசாவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து கோவை மாநகரில் 6 மாதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதேபோல வடுகன்காடிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 6 கிலோ கஞ்சா, 2.5 கிலோ மெத்தபெட்டமைன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பிறந்த ஆட்டுக்குட்டிக்கு 3 கால்கள் மட்டுமே இருப்பதால் கிராமத்தில் பேசுபொருளாகியுள்ளது. வெள்ளரிவள்ளி கிராமத்தில் மூதாட்டி சீதாய் வளர்த்து வரும் வெள்ளாடு 4 குட்டிகளை ஈன்றது. அதில் ஒரு குட்டிக்கு 3 கால்களே இருக்கும் நிலையில் அங்குமிங்கும் ஓடி செல்வதை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.
பாமகவின் உழவர் பேரியக்க மாநாடு பெரிய திருப்பமாக அமையும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். டிசம்பர் 21ஆம் தேதி பாமக சார்பில் திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநாடு நடைபெற உள்ளதை ஒட்டி கடத்தூரில் தருமபுரி மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஜி.கே. மணி திருவண்ணாமலையில் நடைபெறும் பாமக மாநாட்டில் கட்சியினர் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் குட்டி யானையை வேட்டையாட முயன்ற புலியை தாய் யானை விரட்டியடித்தது. தாய் யானையுடன் குட்டி மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்தது. அப்போது அங்கு பதுங்கியிருந்த புலி நீண்ட நேரமாக குட்டி யானையை வேட்டையாட நோட்டமிட்டது. குட்டிக்கு அரணாக தாய் யானை நின்ற நிலையில் ஒரு கட்டத்தில் குட்டி யானையை புலி நெருங்கிய போது ஆக்ரோஷமடைந்த தாய் யானை பிளிரிக் கொண்டு புலியை விரட்டியது. சென்னை எழிலகத்தில் டெண்டர் ஏலம் எடுப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழிலகத்தில் பழைய கட்டடங்களை இடிப்பதற்கான டெண்டர் ஏலம் நடைபெற்றது. அப்போது ஒப்பந்தம் எடுக்க வந்த அஜ்மல் என்பவரை சில நபர்கள் அலுவலகத்திலேயே மிரட்டி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் ஒப்பந்தம் எடுக்க வந்தவர்கள் டெண்டர் விடுவதில் முறைகேடு நடப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு எச்சரித்தனர். பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. சக்கர நாற்காலி போட்டி, ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், வட்டத்தட்டு எறிதல், பந்து எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஒரு வாரமாகியும் அப்புறப்படுத்தாததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். சுள்ளெரும்பு நால் ரோடு பகுதியில் 40 ஆண்டு காலமாக இருந்த நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் சேதமடைந்ததால் கடந்த வாரம் ஊராட்சி நிர்வாகத்தால் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையோரம் போட்டு வைத்துள்ள கட்டட கழிவுகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2020ஆம் ஆண்டில் அல்லி நகரம் பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவர் 15 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி அஜித்திற்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை சிறுத்தை தாக்கியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமுத்தாறு, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை, கரடி உள்ளிட்ட விலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புதன்கிழமையன்று வேம்பையாபுரம் அருகே நாய் ஒன்றை சிறுத்தை தாக்கிக் கொன்றது. இந்நிலையில் தற்போது மணிமுத்தாறு அணை அருகே மேய்ச்சலுக்கு சென்ற மாரியப்பன் என்பவரின் 2 ஆடுகளை சிறுத்தை தாக்கிக் கொன்றது. இதனை அப்பகுதியில் ஆடு மேய்க்கச் சென்றவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர்.